அன்புமிக்கவர்களே, இன்று தூய கன்னி மரியாவின் மாசற்ற இருதய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனின் வார்த்தை ஒவ்வொரு நாளும் மனிதனை தேய்ச்சுவது போல கடவுளால் படைக்கப்பட்ட நமக்கு இந்த இதயம் மாசற்றதாக வைத்திருக்க வேண்டும். இந்த இதயத்தில் ஒவ்வொரு நாளுமே இறையருள் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று இந்த பெருவிழா உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, அந்த உணர்வை உணர்ந்து கொண்டு வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருளும் மாசற்ற அன்னையின் இதயம் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, ஆம், இந்த தூய அன்னையின் விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே மாசற்ற இருதயம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது? அன்றாட வாழ்க்கையிலே நிகழுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் எப்பொழுதுமே எதிர்மறையாக உள்ளத்திலே பதிய வைக்காமல் நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், எதிர்மறையான சிந்தனைகள் மூளையை சார்ந்து இருக்கின்றன, நேர்மறையான எண்ணங்கள் இதயத்தை சார்ந்து இருக்கின்றன. அன்புமிக்கவர்களை, எல்லாவற்றையும் பகிர்ந்து பார்ப்பது மூளையின் பண்பு என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் இணைத்து பார்ப்பது இதயத்தின் பண்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மூளையோடு இணைந்து நாம் எதிர்மறையாக சிந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே கோபம், எரிச்சல், ஏமாற்றம், வெறுப்பு என்று வருகிறது. ஆனால் நேர்மறையாக இதயத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்வையும் இதய உணர்வையும் நாம் ஒவ்வொருவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இதயத்தின் உண்மை, இந்த மாசற்ற இதயத்தின் உண்மை அன்னை மரியாள் அழகாக கற்றுத் தருகிறார். இவ்விழா கிபி 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த புனித ஜான் யூட்டஸ் என்ற புனிதரால் தொடங்கப்பட்டது. ஆம், அன்னை மரியாவின் இதயம் ஒரு அருள் அடையாளம் என்று இவர் சொல்லி இருக்கிறார். 1942 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இவ்விழாவை திருச்சபையின் விழாவாக அறிமுகப்படுத்துகிறார். உலகத்தையும் மாதாவின் மாசற்ற திரு இருதயத்திற்கு இவர் அர்ப்பணம் செய்கிறார். அன்புமிக்கவர்களே, எனவே ஒரு கேள்வியோடு இவ்விழாவை நாம் துவங்குவோம். ஒன்று, நமது இதயம் இறைவனோடு ஒப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது இவ்வுலகிற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற சிந்தனையை முன்வைத்தவர்களாக இவ்விழாவை நாம் உணர்ந்து கொள்வோம். நம் இதயத்தை தொடர்ந்து பண்படுத்தி அந்த இதயத்தில் நம் ஒட்டுமொத்த வாழ்வும் வழிநடத்தப்படுகிறது. அன்புமிக்கவர்களை, நம் வாழ்வு செழிப்பதற்காகவும் மாறி வருகிற இந்த உலகிலே நம் வாழ்வை செழிப்பாக நாம் அமைத்துக் கொள்ளவே இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது. நம் இதயத்தை தொடர்ந்து பண்படுத்தி மாசற்ற இருதயமாக வைத்திருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் முன்மாதிரி காட்டுகின்றார். லூக்கா 2:19 சொல்லுவது போல நம் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அன்னை மரியாள் இதயத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவளது சிந்தனை நேர்மறையாக இருந்தது. ஒருபோதும் இறைவனை அவர் பழித்துரைக்கவில்லை, மாறாக ஒவ்வொரு நிகழ்வை ஏற்றி இதயத்திலே நேர்மறையாக எண்ணி சிந்தித்து வருகிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்வில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நேர்மறை அனுபவமாக மாற்றத் தெரிந்த மனிதர்கள் தான் தங்கள் இதயத்தை தூய்மையானதாகவும் கள்ளம் கபடமற்றதாகவும் வைத்திருக்க முடியும் என்று அன்னை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கணவனால் புரிந்து கொள்ளாதபடி அந்த நிலை வந்த பொழுது கூட, வானதூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது கூட, ஏனம்மா என்னை தேடீர்கள் என்று அந்த குழந்தை இயேசுவின் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அன்னை மரியாள் பொறுமையோடு ஏற்றி இதயத்திலே சிந்தித்து நேர்மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா எதுக்கு இந்த கடவுளை நான் அழைக்கணும்? ஏன் என் புருஷன் இப்படி செய்யறாரு? ஏன் பிள்ளை இப்படி பேர? அன்னை எதையும் எதிர்த்து பார்க்கல, மாறாக நேர்மறையாக எண்ணுகிறார். அதன் வழியாகத்தான் வாழ்விலே ஆசிரியை நமக்கு தருகிறார், இதய தூய்மையை அளிக்கிறார். அன்புமிக்கவர்களை, லூக்கா நற்செய்தி 2:35 இதோ உமது இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் சொல்லுகிறார். அன்னையின் வாழ்க்கையில் எத்தனையோ வாழ் ஊடுருவிது. அன்பார்ந்தவர்களே, ஏரோது அரசன் குழந்தையை கொல்ல திட்டமிட்ட பொழுது அந்த குழந்தையை தூக்கி ஓடுகிறார்கள். அப்பொழுது ஏற்பட்ட துன்பம். 12 வயதில் இயேசு காணாமல் போன போது அவர்கள் துக்கத்தோடு தேடுகிறார்கள், எங்கே எங்கள் மகன் என்று. மேலும் திருமகனின் தோளின் மீது சிலுவை வைத்த பொழுது அவள் இதயம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தனது மகன் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் தன்னால் உதவ முடியவில்லை என்ற அந்த ஏக்கம் அந்த தாயின் உணர்வில் இருந்திருக்கும். ரோமை படைவீரன் ஈட்டியால் இறைமகனின் இதயத்தை ஊடுருவிய பொழுது கூட அன்னை மரியாள் அதை பார்த்து பொறுமையாக உள்ளத்திலே சிந்திக்கிறார்.
ஏன் கடவுளை என்ன படைச்ச, ஏன் கடவுளை எனக்கு குழந்தையை கொடுத்த. இந்த வாழ்க்கையில எத்தனையோ நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை ஏன் கடவுளைன்னு கேட்கிறோம். ஆனா என்னைக்காவது எல்லா நேரத்தையும் எதிர்மறையா சிந்திக்கிற நாம நேர்மறையாக சிந்தித்து ஆண்டவரின் ஆசிரியை பெற விரும்புகிறோமா? இதைத்தான் இவ்விழா நமக்கு உணர்த்துகிறது அன்புமிக்கவர்களே. எனவே தான் கன்னிமரியா இறைவார்த்தைக்கு தன் உதரத்தில் உரு கொடுக்கும் முன்பே உள்ளத்தில் உரு கொடுத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது அன்புமிக்கவர்களே. லூக்கா 1:45 சொல்லுவது போல, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீ பெயர் பெற்றவர் என்று எலிசபெத்தின் வாழ்த்து இந்த மாசற்ற இதயத்தை உருவாக்குகிறது அன்பார்ந்தவர்களே. இறைவார்த்தைப்படி வாழ்பவர்களே என் தாயும் சகோதரர்கள் என்று ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை பெருமைப்படுத்துகிறார். அவளது இதயம் தூய்மையாக இறைவார்த்தைக்கு ஏற்றவாறு செயல்பட்டது. ஆனா இன்னைக்கு இந்த மூளையும் இதயம் பாத்தீங்கன்னா, இந்த மூளை எப்பயுமே எதையாவது சிந்திச்சுட்டே இருக்கணும், எதையாவது எதிர்மறையா யோசிக்கணும்னு நினைக்கும். ஆனால் இதயம் அனைத்தையும் பண்படுத்தி பக்குவப்படுத்தி நேர்மறையாக எண்ணுகிறது அன்பார்ந்தவர்களே. இதை இவ்விழா உணர்த்துகிறது. எனவே அன்னை மரியாள் கற்றுத் தருகிறார். இறைவார்த்தைக்கு நம் வாழ்வில் முழுமையான இடம் கொடுக்கின்ற பொழுது ஆசிரியை பெறுகிறோம். இரண்டாவது, மற்றவர்களுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் நாம் பங்கெடுத்து அன்னையின் அன்பை பிறரோடு பகிர்கிற பொழுது ஆசீர்வாதம் முழுமையாக கடந்து வருகிறது. மேலும் துன்பங்களை கண்டு துவட விடாமல் ஒவ்வொரு நேரத்திலும் மாசற்ற இதயம் அன்னையை நோக்கி நாம் ஜெபம் எடுக்கும் பொழுது வலு நமக்கு கொடுக்கப்படுகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், நமது மனம் ஒரு உறிஞ்சு பொருள், நமது இதயம் ஒரு நீரோடை. நமது இதயத்தை ஒரு நீரோடையாக தெளிவாக வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளிலும் ஆசிரியை பெறுகிறோம். எனவே நமது இதயம் முற்றிலுமாக இறைவனுக்கே என்று உணர்வோம், இறை ஆசிர் பெறுவோம். மாசற்ற அன்னையின் இதயம் நம்மை ஆசிர்வதிப்பதாக. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அருளும் ஆசிரும் எங்கள் ஒவ்வொருவரும் தங்குவதா. தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதய விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி நாங்கள் எப்பொழுதுமே நல் பண்புகளையும் ஒவ்வொருவரையும் இணைக்கும் இதயமாகவும் மகிழ்ச்சி தரும் உணர்வாகவும் எங்களை மாற்றிடும்படியாக எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.